அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 18/12/2024. திருதியை திதி காலை 10:07 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. மேல் நோக்குள்ள பூசம் நட்சத்திரம் நள்ளிரவு 12:56 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள ஆயில்யம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 வரை. மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் சந்திரன், செவ்வாய் வக்ரமாக, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன். இன்றைய விசேஷம் சங்கடகர சதுர்த்தி விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? வீடுமனை வாங்குவதற்கு முன்பணம் தர, முத்து சங்கு வாங்க, மிருதங்கம் பரதநாட்டியம் கற்றுக்கொள்ள, அதிகாரிகளை சந்திக்க, தானியம் சேகரிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களை, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உணர்வுகளை மதிக்க தெரியாத இடத்தில் கோபுரமாக இருப்பதை விட உணர்வுகளை மதிக்க தெரிந்த இடத்தில் குப்பையாக இருப்பதே மேல். ஆமாங்க, நமக்கு யார் மரியாதை தராங்களோ, நம்மளை யார் மதித்து நடந்துக்கிறாங்களோ, நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா ஓடி வந்து எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கிறாங்களோ, அந்த இடத்துல நீங்கள் எப்பொழுதுமே முழுமையாக இருப்பீங்க. அவங்களுக்காக எதையும் விட்டு கொடுப்பீங்க, எதையும் செய்ய தயாராகுவீங்க. எங்கும் எப்போதும் பணம், காசு, பதவி இதற்கெல்லாம் அடிபணியாமல் பாசத்திற்கு அடிமையாக இருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சுகாதிபதி சந்திரனோட உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. சந்திர மங்கள யோகம் இன்னைக்கு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால வீடு மனை சொத்து வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது, அதுக்கெல்லாம் கூட இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. மார்கழி மாதம் பிறந்தாச்சே, பண்ணலாமா அப்படின்னு எதுவும் சந்தேகம் தேவையில்லைங்க. மார்கழியில் தாராளமாக நீங்கள் வந்து சொத்து வாங்கிறதுக்கு முன்பணம் எல்லாம் கொடுக்கலாங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் புதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சதுனால முன்னாடியெல்லாம் வந்து பேசாமல் இருந்த சில சொந்த பந்தங்கள், சில உறவுகள், சில நட்புகள், அவங்கெல்லாம் வழிய வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வழிவகைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷம் உண்டு. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சூரியன் 9ஆவது வீட்டில் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மகளுடைய கல்யாண விஷயமா ஏற்கனவே நீங்கள் வந்து ஜாதகம், பொருத்தமான ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஏதாவது நல்ல ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டினா நல்லது. அவங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகஸ்தானத்தை சந்திரனும் செவ்வாயும் பார்க்குறாங்க. ஏற்கனவே சுக்கிரனும் அங்கே தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்தில் சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன சின்னதாக வாகன பழுதுகள், உடல்நலக்குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி மேல் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நிமிர ஆசை இருந்தால் வளைந்து கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். வில் வளைவதனால்தான் அம்பு நிமிர்ந்து சென்று பாய்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க எந்த இடத்துல யாருக்கிட்ட வளைந்து கொடுத்து போகணுமோ அந்த இடத்துல நீங்கள் வளைந்து கொடுப்பீங்க. பெரியவங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் பணிஞ்சு நடந்துப்பீங்க. அவங்க ஏதாவது சில விஷயங்களை சொன்னாலும் காது கொடுத்து கேட்கக்கூடிய பக்குவசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால தொட்டதெல்லாமே துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி பெற்றோருடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்க. வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள், ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ரொம்ப தொந்தரவாக இருக்கிற அந்த பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வழிவகைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. ராசியிலேயே குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஏதாவது ஒரு தலைவலி, வயிற்று வலி, அது மாதிரி ஏதாவது ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் வாய் விட்டு சிரித்தாலே உங்களுக்கு எல்லாமே சரியாக போயிடும். சில நேரங்களில் அப்படியே மன அழுத்தத்தோடு உட்கார்ந்துருக்கீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். செடிகள் கொடிகள் நிறைந்த சின்ன சின்ன இடங்களுக்கு போய் வர்றது, அதெல்லாம் கூட உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு மனசு நிம்மதியை தரக்கூடியதாக இருக்குங்க. சூரியன் உங்களுக்கு மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீட்டு பராமரிப்பு செலவு, வண்டி வாகன பராமரிப்பு செலவு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கும். திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. புதன் 7வது வீட்டில் உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால தாய் வழி சொந்த பந்தங்கள், தாய் வழியில் இருக்கக்கூடிய உறவுகள், அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்து இருக்கிறாரு, பாக்கியத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால தனிப்பட்ட வகையில் உங்களுடைய ஆளுமை தன்மையை இன்னைக்கு நீங்கள் வளர்த்துப்பீங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்கள் கை தான் ஓங்கி இருக்கும். ஏன்னா சனி பகவான் பலமாக உட்கார்ந்து இருக்கிறாருங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருந்து கொண்டிருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது நடக்கும், ஜெயிச்சும் காட்டுவீங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ராசியாக இருக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வருமானத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். தன்மானம் தானாக பிறக்கும். ஆமாங்க, பணம் பந்தியிலன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? பணம் படைத்தவர்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குங்க. அதனால தாங்க இரவு பகலாக நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க. நாம தான் ஏதோ அப்படி இப்படி இருந்து கஷ்டப்பட்டுட்டோம். நம்ம பிள்ளைங்க எதுக்காகவும் கஷ்டப்படக்கூடாது. அவங்களுக்கு நல்ல ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை நாம் உயர்த்தி காட்டணும், உருவாக்கி காட்டணும்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் உழைப்பாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உத்தமர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பணவரவு திருப்திகரமாக இருக்குங்க. சொன்ன சொல்லையும் இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. அதே மாதிரி சந்திரனும் செவ்வாயும் தனஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால சமயோஜித புத்தியால் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. டைனிங் டேபிள் புதுசு மாற்றுறது, அதே மாதிரி வாஷிங் மிஷின், டிவி இதெல்லாம் பழசு கொடுத்து புதுசு வாங்கிறது, அதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்த நண்பர்கள் உறவினர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமா ஆரோஸ்கோப் பார்த்துட்டு இருக்கீங்க. பொருந்தக்கூடிய ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால வீடு மனை வாகன வசதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் விருந்தினர்கள் வருகையாலையும் இன்னைக்கு வீடு ரொம்ப கலகலப்பாக மாறுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சந்தை நிலவரம் எப்படி இருக்குது, வாடிக்கையாளர்கள் எதை விரும்புகிறாங்க, அவங்க ரசனை என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வியாபாரத்தில் உங்களுடைய யுக்திகளை இன்னைக்கு மாற்றி லாபம் சம்பாதிப்பீங்க.
உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். எல்லாம் கரெக்டு தாங்க, ஆனால் சேமிக்க முடியல. அப்படியே ஏதாவது சேர்ந்தா கூட எதுலையாவது ஒரு செலவில் அதை அடிச்சுட்டு போயிடுதுங்கிற ஆதங்கமும் உங்களுக்கு இருக்குது. குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறை போய் வாங்க குடும்பத்தோட. அந்த வகையில் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் ஏதாவது ஒரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, உன்னுடைய குறைகளை இறைவனிடம் மட்டுமே சொல்வது உனக்கு மருந்தாக மாறும். ஆனால் மனிதர்களிடம் சொன்னால் அது நோயாக மாறிவிடும். ஆமாங்க, எவ்வளோ வருத்தம் இருந்தாலும் எத்தனை கவலை இருந்தாலும் அடுத்தவங்கள்ட்ட சொன்னோம்னா அது வேற மாதிரி பெருசாகி போய் முடியுது. நாம் ஒன்று சொல்லியிருப்போம், அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு அவர் இந்த மாதிரி ஆயிட்டாரு, என்கிட்ட தான் சொன்னார், அவரே சொன்னார் அப்படின்னு வேற மாதிரி பேசிப்பாங்க. அதனால தாங்க இப்பெல்லாம் காதும் வச்ச மாதிரி கடவுளிடம் மட்டுமே தன்னுடைய கவலைகளை பகிர்ந்து கொண்டு அடுத்த கட்டமாக ஆக வேண்டியது என்னவோ அந்த முயற்சியில் இறங்கி வேலை பார்ப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. பூசம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு டென்ஷன் கொஞ்சம் ஒரு பக்கம் இருக்குங்க. அதனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் எதுவும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. அதே மாதிரி அடுத்தவங்களிடமும் நீங்கள் அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. ஆனால் பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல், உடல்நலக்குறைவு, கொஞ்சம் சோர்வு களைப்பெல்லாமே இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள் இவங்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. ஏதோ அவங்க ஒன்று சொல்ல போய் அது உங்களுக்கு கோபத்தை வரவழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருங்க. அதே போல் உத்தியோகத்திலேயும் மேலதிகாரிகளை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. கூட வேலை பார்க்குறவங்க திடீர்னு விடுப்பில் போகிறதுனால எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் சில இடங்களில் மௌனமாக இருந்துறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாததை சில நேரங்களில் ஒரு பொறுமைசாலி சாதித்து விடுகிறான். ஆமாங்க, சில நேரங்களில் சிலர்லாம் பொறுமையாகவே இருப்பாங்க. நாம் ஏதாவது கோவப்பட்டு ஏதாவது சொன்னால் கூட அமைதியாகவே உட்கார்ந்துருப்பாங்க. அப்புறமா நம்மகிட்டேயே அவங்க காரியங்களை சாதிச்சிருவாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அந்த மாதிரி பொறுமையாக இருக்கிறதுக்கு நம்மளால் முடியலையே, நாம் ஏதாவது மனசில் பட்டது பளிச்சுன்னு பேசிட்டு கோவப்பட்டுட்டு வந்துடுறோமே, இனிமேல் அது மாதிரி இருக்கக்கூடாது, நாமும் வந்தால் அமைதியாக இருந்துறது நல்லது, பொறுமையாக இருந்துறது நல்லதுங்கிற முடிவுக்கு வந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். ஆனால் அந்த செலவுகளுக்கு தகுந்த மாதிரி வருமானமும் ஒரு பக்கம் அதிகமாயிட்டு தாங்க இருக்குது. 10ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு சோகத்தை மனசுக்குள்ளார கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. மதித்தவங்கெல்லாம் இப்போ மதிக்க மாட்டேங்கிறாங்க, கண்டும் காணாமல் போகிறாங்க. எல்லாம் பணம் இருந்தால் தான் வராங்க, பதவி இருந்தால் தான் வராங்க,
இல்லைன்னா நம்மளை வந்து ஒரு பதறு மாதிரி தான் நினைக்கிறாங்கன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால அடுத்தவங்களை நம்பி எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக மற்றவங்கள்ட்ட பேசுறது நல்லதுங்க. அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. சுக்கிரனும் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சந்தேகத்தால் சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக உங்களுடைய ராசிநாதன் சூரியன் இருக்கிறாரு. இருந்தாலும் 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. புதன் சாதகமாக இருக்கிறதுனால பழைய நண்பர்களால் சின்ன சின்ன உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. வியாபாரத்தில் ஓரளவு உங்களுக்கு லாபம் இருக்குது. போட்டிகள் கடுமையாயிட்டே இருக்கிறத பார்த்துட்டு சில நேரங்களில் சங்கடப்படுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் அற்புதமாக இருக்குது. அதிகாரிகளை விட கூட வேலை பார்க்குறவங்க உங்கள்கிட்ட ஆதரவாக பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன பணவரவு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வாங்கிக் கொள்ளுங்கள் என்று எடுத்து கொடுப்பதை விட எடுத்து கொள்ளுங்கள் என்று திறந்து வைப்பதே மேலான தானமாகும், தர்மமாகும். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படிதாங்க. முன்னாடிலாம் யாராவது காசு பணம் கேட்டால் கூட மணி பர்ஸை எடுத்து அப்படி திறந்து காமிச்சு உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதெல்லாம் அப்போ தாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க. இப்போல்லாம் நமக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம் போல இருக்குதுங்கன்னு எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் அவர்கள் இஷ்டப்படி அவரவர்களுக்கு கேட்டதை அவரவர்கள் விரும்பியதை வாரி வழங்கும் வள்ளல்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால பிள்ளைகளால் மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்கும். எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பழைய சொந்த பந்தங்களும் கொஞ்சம் தேடி வருவாங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினைச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய ராசியிலேயே கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போய் வந்தீங்கன்னா அடிக்கடி உடம்பு முடியாமல் போகுது இல்லைங்களா, அதெல்லாம் சரியாகும். ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. கண் திருஷ்டி ஓமல் அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதனால் ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தினருடன் போய் வர பாருங்க. உங்கள் ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதெடுத்தாலும் தள்ளி தள்ளி போதே, யாரை கேட்டாலும் நல்லா தான் இருக்குது, நேரம் நல்ல நேரம்தான், நல்ல காலம்தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. ஆனால் சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால கொடுக்கறது தான் கொடுக்க போகிறாரு. கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் எப்பயுமே சில்லறையாக தரவே மாட்டார். உங்களை அப்படியே கொஞ்சம் பொறுக்க வச்சு தாமதிக்க வச்சு ஆனால் தரமான பொருளை தூக்கி தர்றவர் சனி பகவான். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு அடுத்தடுத்து நல்லது தான் செய்ய போகிறாருங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் இன்னைக்கு சரியாகும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கஷ்டங்கள் தான் அடுத்தடுத்த யோசனைகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். கஷ்டம் இல்லை என்றால் முன்னேற வேண்டும் என்ற ஆசையே இல்லாமல் போய்விடும். ஆமாங்க, அதுக்குன்னு எவ்வளவுங்க கஷ்டப்படுறது, எத்தனை கஷ்டத்தை தான் தாங்கிறது, எதுக்குமே ஒரு அளவு இருக்குல்ல அப்படின்னு கஷ்டங்களையே தாங்கி தாங்கி வளைந்து நெளிந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 10ஆம்
இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் 10லேயே உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பல முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு வெற்றி அடையுங்க. எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகை இன்னைக்கு கையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. சில பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. விஐபிகளாலும் இன்னைக்கு ஆதாயம் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பாக்யாதிபதி புதன் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் இன்னைக்கு துலங்கும். புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். பாதகாதிபதி சூரியன் 3ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பெரிய அளவு பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு திடீர் லாபம் எல்லாம் உண்டு. புதுசாக அதாவது ஏஜென்சி எடுக்கிறது அல்லது புது ஒப்பந்தங்களில் கையெழுத்துறது, புது வேலையாட்களை வேலைக்கு வச்சுக்கிறது, அதெல்லாம் இன்னைக்கு சாதகமாக முடியுங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சின்ன சின்னதாக இருந்த வேலை சுமைகள் எல்லாமே விலகி இன்னைக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. அதே மாதிரி புது ஆடை அணிகலன்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தூற்றுவோர் துணை நிற்கப் போவதில்லை, வாழ்த்துவோர் வழி சொல்லப் போவதில்லை. எதுவாக இருந்தாலும் தனித்து நின்று போராடு, வெற்றி நிச்சயம். ஆமாங்க, அதனால தாங்க கூட்டு சேர்த்துக்கிறது, துணை சேர்த்துக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு எப்பயுமே பிடிக்காதுங்க. எதுவாக இருந்தாலும் ஒத்தையாக நின்று பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் சாதித்து காட்டக்கூடிய சாமானியர்கள், சாதனையாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துட்டே இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகும். ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாயுடன் சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது அதுக்கெல்லாம் கூட வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும். வாடிக்கையாளர்களுக்கு இருந்து வந்த சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வைப்பீங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று இன்றைய தினம் நீங்கள் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. அதே போல் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிக்கு பக்கபலமாக எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சலும் கொஞ்சம் சோர்வு களைப்பும் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முடியாத விஷயங்கள் கூட முடிக்கக்கூடிய அளவுக்கு திறமையும் வல்லமையும் அதிகரிக்கும். வெற்றியும் கிடைக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, கலங்கடித்த காலமெல்லாம் கடுமையான காலமல்ல, நம் வாழ்வை வடிவமைத்த காலம். ஆமாங்க, அதனால தாங்க பட்ட கஷ்டத்தை இப்போ நினச்சி பார்த்தா கூட ஓரமாக கண்ணில் தண்ணி வருது. ஆனால் அதே நேரத்தில் அந்த கஷ்டங்கள்லாம் இல்லாமல் இருந்திருந்தா இந்த அளவுக்கு நாம் வாழ்க்கையில் முன்னேறியிருப்போமா அப்படிங்கிற சந்தேகமும் வருது. அதனால தாங்க எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த சிக்கல் வந்தாலும், எத்தனை சவால்கள் வந்தாலும் ஏதோ அதுக்கு பின்னால் ஒரு நல்லது நடக்க போதுங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணும். இன்றைய தினம் வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் எல்லா வகையிலுமே இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. வெளி உணவுகளையும் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நல்லது. அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளாதீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் மற்றவங்க விஷயத்திலையும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள்லாம் வரும். பழசெல்லாம் சொல்லி காமிப்பாங்க. உங்கள் தன்மானத்தை அது குத்தி கிளற மாதிரியெல்லாம் சில நேரங்களில் தோணும். இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டுங்க. ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரமும் சுமாராக தாங்க இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்னதாக வேலை சுமை கூடிக்கிட்டே போகுங்க. நீங்கள் ராப்பகலாக கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு சில விஷயங்களை செய்து கொடுப்பீங்க. ஆனால் அதை இன்னொருத்தவங்க பேர் தட்டிட்டு போவாங்க. அதை நினைக்கும் போது அலுவலகத்தில் சின்னதாக ஒரு டென்ஷன் இருந்துன்னு இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் எல்லா வகையிலும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறதும் நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் சந்தோஷம் நாம் வாழும் இடத்தில் இல்லை, நாம் வாழும் விதத்தில் தான் இருக்கிறது. எங்கே வேணாலும் நம்மால் இருந்துட முடியுங்க. ஆனால் நம்ம மனசில் சுத்தம் இருக்கணுங்க. நம்ம மனசில் இதுவும் நல்லது தான், இப்படி இருக்கிறதும் நல்லது தான், தப்பு இல்லை அப்படிங்கிற சமாதானமும் இருக்க வேண்டுங்க. அதனால தாங்க ஏழையாக இருக்கும் பொழுது, சாதாரண வீட்டில் இருக்கும் பொழுது எந்த மாதிரி சந்தோஷத்தில் இருந்தீங்களோ அதே மாதிரி தாங்க பெரிய அளவு வீடு கட்டி வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதும் அதே சந்தோஷத்தோடு நீங்கள் இருக்கீங்க. அதுக்கு காரணம் உங்களுடைய மனசு தாங்க. எங்கும் எப்பொழுதும் நல்ல மனசுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசிக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு சில வேலைகள்லாம் சீக்கிரமாக முடியுங்க. ஆனாலும் சூரியன் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால சின்ன சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. சரியாக கூட தூங்க முடிய மாட்டேங்குது, நேரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொள்வீங்க. உங்களுடைய பிரபல யோகாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். பூர்வீக சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் பேசலாம். அதெல்லாம் சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருங்க ராகு. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் தைரியமாக இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டாருங்க சனி பகவான். அதனால தான் நடுநடுவில் இப்படியும் அப்படியுமாவே இருந்து கொண்டு இருப்பீங்க. ஏழரை சனி கொஞ்சம் கடுமையாக இருக்குது, விலகிற நேரத்தில் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால ஸ்ரீ பைரவரை நீங்கள் கும்பிட்றது நல்லது. அதுவும் அஷ்டமி திதிகள் தேய்பிரை அஷ்டமியாக இருந்தாலும் வளர்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் கும்பிட்றது நல்லது. சனிக்கிழமைகளில் கூட நீங்கள் பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம், சிகப்பு திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுனீங்கன்னா
இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும், லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட வேலை பார்க்குற சக ஊழியர்களால் இன்னைக்கு ஆதாயம் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகள் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசை கனவு இன்னைக்கு நனவாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிஸ்தா பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பொய்யை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் உலகம் உண்மையை மட்டும் உரசி பார்க்காமல் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆமாங்க, யாராவது ஏதாவது வதந்திகளை கிளப்பி விட்டால் அப்படியே கூட்டம் கூட்டமாக உட்காந்து குழுவாக உட்காந்து எல்லாரும் அதை பற்றி பேசின்னு இருப்பாங்க. அதே நேரம் உண்மையாக ஏதாவது ஒரு விஷயம் வந்திருந்தால் அதெல்லாம் அப்படி ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுவாங்க. இந்த உலகத்தை புரிந்து கொண்ட நீங்கள் எங்கும் எப்போதும் உண்மைதான் ஜெயிக்குங்கிறதுல உறுதியான எண்ணத்துடன் எல்லாரிடத்திலும் உண்மையை பேசி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப நாளாக முடியாத சில விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். ரொம்ப நாளாக தள்ளி போன சில காரியங்கள் இன்னைக்கு வேகமாக இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். விஐபிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே மாதிரி அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சாதகமாக முடியுங்க. 6ஆம் இடத்திலேயே செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால பெரிய வீடு அல்லது மனை வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, புது வண்டி வாகனம் எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. சூரியன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்னைக்கு வேகமாக முடியும். அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்கங்க. அதே போல கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. வியாபாரமும் இன்னைக்கு அமோகமாக இருக்குதுங்க. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த மரியாதை குறைவான சம்பவங்கள் அதெல்லாம் மாறி இன்றைய தினம் உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் இன்னைக்கு நிறைவேறுங்க. அதே போல் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த சந்தேகங்கள் எல்லாமே விலகி சந்தோஷமும் வந்து சேருங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, காலத்தின் மாற்றம் சில முகங்களை மட்டுமல்ல பல மனங்களையும் மாற்றி விடுகிறது. ஆமாங்க, சிலர்லாம் வசதி வாய்ப்பு வந்த உடனே அவங்களுடைய வார்த்தைகள் வாழ்க்கை முறைகள் அதெல்லாமே வேறு விதமாக மாறி போகுது. அதே நேரம் சிலர் கொஞ்சம் கீழே இறங்கின பிறகு அவங்களுடைய பேச்சு நடவடிக்கைகளும் மாறி போகுது. இதையெல்லாம் உஷாராக உற்று நோக்கி கொண்டிருக்கும் நீங்கள் வசதி வந்தாலும் வரலன்னாலும் எது இருந்தாலும் இல்லைன்னாலும் ஒரே மாதிரி நாம் இருப்போம், உலகம் உருண்டை தான், எல்லாரையும் நாம் மறுபடியும் சந்திக்க வேண்டி இருக்கும்னு எங்கும் எப்பொழுதும் ஆழமான அழுத்தமான ஒழுக்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு, யோகாதிபதி செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்காக நாம் ஏதாவது சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. எங்கெங்க சேமிக்க முடியுது? 7.5 சனியில் விரையச்சனி வந்துடுது. எவ்வளவோ வருது, வரலமெல்லாம் இல்லை, ஆனால் எதுவுமே கையில் தங்க மாட்டேங்குது. எல்லாம் இப்படி கொஞ்சம் போகுது அப்படி கொஞ்சம் போகுது, எந்த வகையிலுமே எதையும் சமாளிக்க முடியலையேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால அலர்ஜி இன்ஃபெக்ஷன்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க.
அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் 10ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால எதிரிகளை எல்லாம் முறியடித்து எல்லாரையும் நீங்கள் வந்து சமாளித்து ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. கோர்ட் கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாக உங்களுக்கு முடியுங்க. வியாபாரத்தில் கூட உங்களுக்கு லாபம் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. புது ஏஜென்சி எடுக்கிறது, புது பிரான்ச் தொடங்கிறது, அந்த மாதிரி முயற்சிகளும் உங்களுக்கு பலிதமாகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். சின்ன சின்ன சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக சோர்வு களைப்பு இருக்குங்க, முன்கோபமும் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.